அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயம் கோபி. 2025ஆம் ஆண்டு என் வாழ்வில் நடந்த அற்புதங்கள், அதிசயங்கள் இதை பற்றின காணொலிகள் கிட்டத்தட்ட ஒரு 3 காணொலிகள் நான் பதிவு பண்ணியிருந்தேன். என்னோடய சோஷியல் மீடியா பக்கத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியும் ஒரு முக்கியமான ஒரு காணொலி தான். இந்த 2025ஆம் ஆண்டு நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த வருஷம் ஃபுல்லாகவே நான் ஃபாலோ பண்ணேன். அதில் தனிப்பட்ட முறையில் நான் கூட எங்கேயாவது அதில் ஒரு தவறு செஞ்சிருக்கலாம். ஆனால் பொதுவெளியில் நேர்காணலில் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணேன். இது எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. இது என் முருகர் விட்ட உத்தரவு தான், அவர் கொடுத்த கட்டளை தான். என்னோடய பணி முருகர் ஆராய்ச்சிக்காகவும், தூண்டு போன முருகர் சொந்தங்களை சந்தித்து அவங்களுக்கு ஒரு மருந்தாகவும், முருகர் சக்தி எப்படி செயல்படுதோ அதை பரப்புகிற ஒரு விஷயம் மட்டும்தானே தவிர, இந்த 2025ஆம் நான் கொடுத்த எந்த நேர்காணலுமே யாரை பற்றியும் நான் குறை சொல்லலை, யாரை பற்றியும் புறம் பேசலை. எந்த இடத்துலையுமே எனக்கு தெரியாத விஷயத்தையோ இல்லை சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி தவறாவோ இல்லை பிறர் மனம் புண்படும்படியாவோ எந்த ஒரு இதுலேயும் பேசலை. இது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. காரணம் என்னென்னா, என்னோடய வாழ்நாளில் நான் அரசியலில் இருக்கும்போது என்னோடய வேலையை தினமும் காலையில் எழுந்ததுலேருந்து என்னோடய ட்விட்டர் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 5 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் யாராவது ஒருத்தரை ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அஜித் ஃபேன்ஸு, விஜய் ஃபேன்ஸ் சண்டையில் நான் ஒரு பக்கம் சார்ந்து ரொம்ப ரொம்ப மோசமான பதிவுகளை பண்ணுவேன். அரசியல் ரீதியாக அவ்வளோ தரம் தாழ்ந்தெல்லாம் நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ இப்படிலாம் எத்தனையோ மீம்ஸுக்கு நான் ஷேர் பண்ணி இப்படிலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் என் வாழ்வில் நான் இப்படிலாம் மாறணும்னு கனவு கூட நினைக்கல. இது எல்லாமே முருகப்பெருமான் ஆட்கொண்டதுனால தான். என்னுடைய இமயமலை பயணத்துக்கு அப்புறம் எனக்கு முருகப்பெருமான் இட்ட உத்தரவு, நீ எதை பற்றியும் பேசக்கூடாது, யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது, தெரியாத விஷயத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்னோடய கர்ம ஆராய்ச்சியில் நிறைய விஷயத்த உணர்ந்தேன். நீங்கள் ஒருத்தரை புகழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை புகழ் தேடி வரும். நீங்கள் ஒருத்தரை அவமானப்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களை அவமானம் தேடி வரும். நீங்கள் ஒருத்தரை சபிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாபம் தேடி வரும். நீங்கள் ஒருத்தரை வாழ்த்துனீங்கன்னா 100% உங்களுக்கு எவ்வளோ பெரிய கெடுதல் செஞ்சவங்கன்னா அதை கூட நீங்கள் அவரை வாழ்த்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ஃபுல்லாகவே வாழ்த்துக்கலாம் மாறுன்றது நான் கர்மா நட்சத்திர உணர்ந்தன்மை. இது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. 100க்கு ஒரு 5% இந்த பக்குவம் வந்தால் நிச்சயமாக இது புரியும். ஏன்னா நான் நிறைய விஷயம் உணர்ந்திருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த 2026 கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 பேரோட ப்ரொஃபைல் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இவங்க இந்த ட்ரோல் பண்ணி கிண்டல் பண்ணி போட்டவங்க எல்லாருமே இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்காங்க. ஆனால் தினமும் நன்மை, நேர்மறையான சிந்தனைகள், நேர்மையான விஷயங்களை பேசுகிறவங்க எல்லாரும் அடுத்த இடத்துக்கு போயிருக்கான்றது நான் கண்கூடாக என்னோடய கர்மாராய்ச்சி மூலம் உணர்ந்தேன். ஸோ இந்த 2025ஆம் ஆண்டு நான் யாரை பற்றியுமே தனிப்பட்ட முறை கூட எங்கேயோ ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் யார்கிட்டயே தப்பாக, ஆனால் பொதுவெளியில் எங்கேயுமே பேசலை. இன்னும் என் வாழ்நாள் முழுவதுமே தனிப்பட்ட முறையிலையோ இல்லை பொதுவெளியிலையோ இதுக்கப்புறம் யாரையும் பற்றி தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லி நான் கொள்கையோடு இருக்கேன். கொள்கை என்பதை தாண்டி முருகப்பெருமான் எனக்கு இட்ட பணின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னோடய முருகர் சார்ந்த காணொலிகள் வரப்போலாம் நிறைய முருக பக்தர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, உங்களை பார்த்து காப்பி அடித்து பேசுகிறாங்க, நீங்கள் சொன்ன விஷயத்த பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. நான் அவங்க எல்லார்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, தாராளமாக நான் சொல்கிறத எடுத்து பேசுங்க. நான் முருகர் சக்தியில் முருகர் ஆராய்ச்சியில் பயணம் பண்ணி சொல்கிற விஷயத்த எல்லாருமே எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் எப்போயுமே சொல்லிட்டே இருப்போம். அதில் ஃபுல் ஆன் பக்தின்னு ஒரு யூடியூப் சேனல் உண்மையில் அவர் யாருன்னு தெரியல. ஆனால் அவர் நான் போடுற காணொலி எல்லாமே என்னோடய வீடியோவை தம்ப்லைன் போட்டு பதிவு செய்கிறார். அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு எந்த காப்பி ரைட்ஸோ இல்லை நான் சொன்ன கருத்து என்னோடய சமூக வலைத்தில் மட்டும் தான் பதிவு செய்யணும் அப்படிலாம் கிடையாது. யாருனாலும் எடுத்து பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க முருகர் பற்றி பேசுகிறாங்க, இது உண்மையா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் மெசேஜ் வரப்போ நான் எதுக்குமே பதிலே சொல்ல கிடையாது. முருகா அப்படின்னு சொல்லி போட்டு அதை கடந்து போயிடும். ஏன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கறது என்னோடய வேலை கிடையாது. என்னோடய குருநாதர் ஆனந்தன் ஒரு வாட்டி போகம் யோகத்தை பற்றி சொன்னார். கலியுகத்தில் மனிதன் போகம் செய்தே வாழ்நாளில் கடத்துவான். ஞானிகள் யோகம் செய்து அவங்க பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறப்போ நான் ஒரு யூடியூப்பில் பார்த்து நீங்கள் இப்படி சொன்னீங்களே, இதில் இப்படி தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவர் ஒரு விஷயம் பண்ணார். கண்டிப்பாக நான் அதை பதிவு பண்ணுறேன். ஏன்னா எல்லாருமே முருகர் பற்றி பேசுகிறாங்க, யார் பேசுகிறது உண்மை, யார் பேசுறது சரி, அந்த குழப்பம்லாம் உங்களுக்கு வேண்டாம். அவர் சொன்ன பதிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோபி, பகவத்கீதை 2000 வருஷமாக இருக்குது, குரான் 2000 வருஷமாக இருக்குது, பைபிள் 2000 வருஷமாக இருக்குது, திருமூலர் எழுதிய பாடலாக இருக்கட்டும், சிவவாக்கியர் சுத்தர் சொன்னது, தேவாரம், திருவாசகம் எல்லாமே பல 100 ஆண்டுகளாக இப்போ வரைக்கும் கடந்து போயிட்டு இருக்குது. இனியும் எத்தனை ஆண்டுகள் கலியுகம் இருந்தாலும் போவோம். என்றைக்குமே உண்மைக்கு ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை அதை கடந்து கொண்டு போவோம். உண்மை இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக மக்கள் பார்வையில் இருந்து தவிர்த்து அது பாட்டு காணாமல் போயிடும். அதனால் எது வேணுமோ நீ அதை எடுத்துக்கோ, இதுவா அதுவான்னு போட்டு குழப்பிக்காது. உங்கள் மனசுக்கு எது சரின்னு போடுதோ அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்ற நான் சொல்லியிருப்பேன். யார் பேசுகிற போது உங்களுக்கு மனம் லைப்படுதோ அவங்களே நீங்கள் ஃபாலோ பண்ணி போங்க. இந்த முருக பக்தியில் இவர் சொல்கிறது உண்மையா, இவங்க சொல்கிறது பொய்யா, இது உண்மையா, முருகர் இருக்காரா, முருகர் இல்லையா, அந்த ஒரு குழப்பம்லாம் வேண்டாம். நீங்கள் எப்பயும் போல் முருக பக்தியில்
உங்களுக்கும் முருகனுக்கும் நடுவில் யாரையும் வரக்கூடாதுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இன்னொருத்தர் நடுவில் வந்தாலே அந்த முருக பக்தி வந்து ஒரு இதாகிடும். நீங்கள் எப்படி ஒன்றாலும் வழிபடுங்க, எப்படி ஒன்றாலும் நினச்சாலும் வருவார். முருகா அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த சக்தியை வந்து உங்களை வழிநடத்தி கொண்டு போன்றது நான் கண்கண்ட உண்மை. ஸோ முருக பக்தியில் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான், வேறு யாருமே கிடையாது. உங்களோட முருக பக்தியை நீங்கள் எந்த லெவலில் வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் கோயிலுக்கு போனாலும் சரி, போகனாலும் சரி, முருகா அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த சக்தி வழிநடத்தும். இது 100க்கு 100% உண்மை. அதுக்கப்புறம் நான் வந்து கர்ம ஆராய்ச்சியில் நிறைய விஷயங்கள் உணர்ந்து அதை பற்றின எல்லா விஷயங்களும் பதிவு பண்ணியிருக்கேன். விரைவில் வந்து அதை நான் பதிவு செய்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு நான் நிறைய பேருக்கு சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, யாரையும் பழி வாங்குற எண்ணம் இருந்தால் விட்டுருங்க. எனக்கு கடந்த ஒரு 10-15 நாளையும் நான் கர்ம ஆராய்ச்சியில் ஒரு உண்மை சம்பவம், அது கிட்டத்தட்ட ஒரு குற்ற பின்னணியோடு இருந்தவங்க ஒரு விஷயத்தை தேடி கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்கள் அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் எடுத்து பதிவு பண்ணுறப்போ, இவங்க குடும்பத்தில் ஒருத்தர் செஞ்ச தவிர அதை திரும்ப இந்த தலைமுறையை பாதிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் யாராவது நீங்கள் பழி வாங்கணும் அப்படின்னா இந்த 2025ஓட விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய கெடுதல் செஞ்சுருந்தாலும், எவ்வளோ பெரிய மோசமான செயல் பண்ணியிருந்தாலும் அவங்கள மன்னித்து பழி வாங்குற குணத்தை அப்படியே விட்டுருங்க. இது உங்களுக்கு பெரிய பாக்கியத்தையும் பெரிய ஊழ்வினை கருமனையும் மாற்றி ஒரு பெரிய பொக்கிஷத்தை வந்து கொடுக்கும். இது என்னோட நிதர்சனமான நான் ஆராய்ந்த உண்மை. இன்றைக்குமே வந்து நீங்கள் பழி வாங்குற குணத்தை வச்சுட்டு கண்டிப்பாக லைஃப்பில் நீங்கள் நிம்மதியாக தூங்கவும் முடியாது. ஆனால் அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் வம்சத்துக்கே திரும்ப இது கர்ம சுழற்சியில் வந்துக்கிட்டே இருக்குது. சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐயாவோட வீடியோ பார்த்தேன். நீ 3வது படிக்கும்போது எங்கே இருந்தே திரும்ப அதே பிறப்பில் 3வது படிக்கும்போது நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். பிரபஞ்சம் யார் மூலியமாவது ஏதாவது ஒரு விஷயத்தை எனக்கும் காட்டிக்கிட்டே தான் இருக்குது என்னோடய கர்ம ஆராய்ச்சியில். ஸோ 2015 யாரையுமே பழி வாங்குற எண்ணத்தை விட்டுருங்க. அதே சமயத்தில் நான் ஒரு கொள்கை எடுத்துக்காமல் நீங்கள் ஒரு கொள்கை எடுத்துருங்க. நான் யாரை பற்றியும் புறம் பேச மாட்டேன், யாரையும் தாழ்வாக பேச மாட்டேன், யாரையும் அவமானப்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுங்க. ஏன்னா உங்களோட மொத்த துன்பத்தையும் மாற்ற ஒரு சக்தி இருக்குன்னா அது இந்த ஒரு விஷயம்தான். நீங்கள் எப்போ மற்றவங்களை தாழ்வாக பார்க்கலையோ, தாழ்வாக பேசலையோ, அப்படி இருக்கும்போது உங்களையும் கண்டிப்பாக எங்கேயும் யாரும் தாழ்வாக பார்க்க மாட்டாங்க, தாழ்வாக பேச மாட்டாங்க. ஒருவேளை அப்படி பார்க்கப்பட்டால் கூட அது ஒரு டெம்பரவரி தான். அதே இடத்துல இந்த இயற்கை சக்தி உங்களை கொண்டு போய் உயர்த்தி வைக்கும். இதுக்கப்புறம் நிறைய பேர்கள் வந்து சொல்லியிருந்தேன். முருகர் ஆராய்ச்சியில் உதவி பண்ணவங்க, அதே மாதிரி தெய்வ குழந்தைகள் விஷயத்தில் வந்து உதவி பண்ணவங்க நிறைய பேரை சொல்லியிருந்தேன். அதில் இன்னும் நிறைய பேர் பெண்டிங் இருக்குது. என்னோட முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு காலையிலும் நான் சொல்கிறேன். இந்த தெய்வ குழந்தைகளுக்கு உதவி பண்ணுற விஷயம் வந்து சும்மா ஏதோ முருகப்பெருமான் சொன்னார் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிக்கலை. என் ஆயுள் முழுவதும் நான் என்னோடய காலத்துக்கு அப்புறமும் வாய் பேச முடியாத, காது கேட்காத குழந்தைகள் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் பார்வையற்றோர் இவங்க எல்லாருக்கும் ஒரு உதவி நிச்சயமாக கேட்குறவங்க செய்கிற மாதிரி தான் ஒரு விஷயத்தை முருகப்பெருமான் நடத்துவார் நான் நம்புகிறேன். அதில் சில குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து காலில் ஆப்ரேஷன் வச்சுருப்பாங்க, திடீர்னு கேட்பாங்க, அவங்களுக்கு வந்து காக்லியர் மிஷின் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை வந்து அவங்க அப்பா வந்து பெரிய முருக பக்தராக இருப்பார், அவர் கண்ணீர் விட்டு கருதும் போல நான் வந்து நிறைய குழந்தைகள் கடன் வாங்கிலாம் செஞ்சுருக்கேன். இது வந்து சொல்கிறதுக்காக நான் சொல்ல, இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்கிறப்போ திடீர்னுட்டு ஒரு சில பேர் வந்து உண்மையிலே முருகர் அவங்கள அனுப்புனாருன்றதை நான் கண்கூடாக பார்க்குறேன். அப்படிப்பட்டவர்கள் பேர்லாம் நிச்சயமாக சொல்லி ஆகணும். இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் வந்து மிடில் கிளாஸ்னு ஒரு படத்தை பற்றி நான் குரல் பதிவு செய்வேன் பாருங்கள். ஒரு அம்மா 55 ரூபா அனுப்புகிறாங்க மாதம். நான் சொன்னேன், அம்மா வேண்டாங்கம்மா, நீங்கள் இந்த காசை வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லைங்கய்யா எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, அதோட வேண்டுதல், அது இப்போ வரைக்கும் முருகர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, நான் அதுலேருந்து தான் செய்கிறன்றப்போ இந்த மிடில் கிளாஸ்னு ஒரு படம் வந்து ஒரு பெரிய விஷயத்தை உணர்த்துச்சு. அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முருகர் எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணியிருப்பார். அது சம்மந்தமாக நிச்சயமாக ஒரு பெரிய குரல் பதிவு பண்ணுறேன். நீங்கள் மனம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. நீங்கள் வந்து அது தனித்தனியாக மனிதர்களுக்கு மனிதன் மாறுபடுது. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் முருகன் அனுப்புகிற முருக சக்தி உள்ள ஆட்களை வந்து கண்டிப்பாக பதிவு செய்யணும். அதில் முக்கியமாக அன்பு மேகனான்னு ஒருத்தங்க, ஒரு பெரிய ஒரு குழந்தைக்கு வந்து இவங்களால அந்த வம்சமே வந்து நல்லா இருக்கு போது. ஏன்னா அந்த குழந்தை காது கேட்க ஆரம்பித்து படித்து நாளைக்கு நாளுக்காக சம்பாரித்து அந்த தலைமுறையை காப்பாற்றுறத போதும் அப்படின்னா அதுக்கு இவங்க பண்ண ஒரு பெரிய உதவி. அதுக்கப்புறம் சர்க்குணம். அதுக்கப்புறம் என்னோடய முருக சக்தியில் 2025ஆம் ஆண்டு நிறைய பேர் எனக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க கூட. அதில் நம்ம தம்பி கார்த்தின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பழனிவேல்னு ஒருத்தர். அந்த பழனிவேல் எப்படின்னா, நான் முருகருக்கு ஒரு விஷயம் செய்யணும், இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே பழனிவேல்கிட்ட சொல்லாமல் இருக்கும்போது பழனிவேல் எனக்கு ஃபோன் பண்ணார். உண்மையிலே அவர் ஒரு பெரிய முருக சக்தியில் இருக்கிற ஒரு ஆள். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நான் என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி கோயிலுக்கு வந்துட்டிங்களா போகிறீங்களான்னு கேட்பார். அதெல்லாம் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கும். நான் ஒவ்வொரு வாட்டி சொல்லுவேன், நினச்சா நீங்கள் கூப்பிடுங்க பழனிவேல் அப்படின்னு சொல்லி அவர். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன், அந்த மலர் மாலையை வந்து நான் சாத்துவேன். அந்த ராமகிருஷ்ணன் வந்து நிறைய நான் முருகப்பெருமான் என்னெல்லாம் ஆசைப்பட்டு செய்யணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் ஒரு மாலையாக பண்ணி கொடுப்பாரு. அதை நான் கண்டிப்பாக முருகப்பெருமான்கிட்ட போய் சாத்தியிருக்கேன். அதுக்கு வரும் ஒரு பெரிய முருக சக்தியில் இருக்கிறாள். அப்புறம் மணி ஐயர், அதுக்கப்புறம் திலீப்னு ஒரு டாக்டர் வந்து ஒரு பெருசாக உதவுனார். அதுக்கப்புறம் பிரதீப் அன்பில், அதுக்கப்புறம் சுபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குவைத்தில் இருக்காங்க. அவங்களாம் உண்மையிலே ஒரு பேருதவிய ஒரு குழந்தையோட வாழ்க்கையை வந்து மாற்றினாங்க. அதுக்கப்புறம் மகா அப்படின்னு சொல்லி குவைத்தில் இருக்காங்க, அவங்க ஒரு பெரிய உதவியை பண்ணாங்க. அதுக்கப்புறம் நந்திதா அம்மா வந்து உண்மையிலேயே வந்து நிச்சயமாக ஒரு பெரிய உதவி பண்ணாங்க. நான் வந்து முருகர் ஆராய்ச்சியில் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய
ஒரு விஷயம் அவங்க ஒரு விஷயத்த செய்கிறாங்க, அதுக்கப்புறம் அது தடையில்லாமல் போகுது. உண்மையிலேயே அவங்க ஒரு முருக சக்தியில் இருக்கிறால் வடப்பள்ளி ஆண்டவர் நினச்சா வந்து பார்ப்பாங்க. வடப்பள்ளி ஆண்டவர் அவங்க கனவுல போய் இது வேணும் அது வேணும்லாம் கேட்டு அவங்க நான் ஒவ்வொரு வாட்டி பெங்களூர் போகிறப்போ அந்த பொருள் கொடுப்பாங்க. நான் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் முருகர் சன்னிதானத்தில் போய் சேர்த்துருவேன். முருகர் பாத்தில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு முருகனோட கனெக்ட் உள்ள ஒரு ஆள். அதுக்கப்புறம் அருணையனார் பெருமான் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இருக்கணும், எல்லா முருக பக்தர்கள் வீட்லேயும் வந்து அருணையனார் படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுக்கப்புறம் நான் உண்மையிலே எதை நினச்சினோ அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ஒரு விஷயத்தை எடுத்து வந்து கொடுத்தாரு. அவர் பேர் வந்து சங்கர், பெங்களூரில் இருக்கார். அவரும் ஒரு முருக சக்தியில் உள்ள ஆள். கிட்டத்தட்ட 2000 படங்களை என்கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த 2000 படமும் எல்லா முருக பக்தர்களையும் கொண்டு போய் சேர்த்துருக்கேன். உண்மையிலே பெரிய ஆச்சரியம் அது. இவர் மூலியமாக இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ட்டு. ஸோ முருகப்பெருமான் இவங்க எல்லாருமே என்னோட 2025ஆம் ஆண்டு காட்டி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அடுத்த கட்ட நகர்வாக கொண்டு போயிருக்காருன்னு நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்பீங்க. பாமன் சுவாமி கோவிலில் ஒரு விஷயம் நடந்தது. அந்த விஷயத்தையும் அதில் கிடைச்ச அந்த பொருளையும் நான் கண்டிப்பாக பதிவு பண்ணுவேன் அடுத்த காணொலியில். முருகர் அற்புதம் அதிசயம். இன்னும் நிறைய விஷயங்கள் பதிவு செய்யணும். பெரிய காணொலியாக இருந்தால் அது உங்களுக்கு பார்க்க சிரமமாயிடும். ரொம்ப குறுகிய விஷயங்களை மட்டும் நான் முக்கியமான விஷயம் மட்டும் பதிவு பண்ணியிருக்கேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். டிசம்பர் மாதம் நிறைய இந்த நடந்த அற்புதம் வரிசையில் பதிவு பண்ணி 2026 இன்னும் புதிய ஒரு பயணமாக இருக்க போது. நிறைய விஷயங்கள் புதுசாக பார்ப்பீங்க. முருக பக்தர்களுக்கு வந்து உண்மையிலே மெய்சிலுக்கிறதுல கூஸ் பம்ப்ஸாக நிறைய விஷயங்கள் வந்து நான் எடுத்து பதிவு பண்ணணுன்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாம் வரும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.